சிந்திக்க வைக்கிறார். போற்றியன் வாழ் முதலாகிய முதலே. இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு பல பொருளே தேவைப்படுகிறது. அதாவது பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே நாம் வாழ்வதற்கு நிதி தேவைப்படுகிறது, உறவுகள் தேவைப்படுகின்றன, மற்றோர் விட்டு செல்லுகின்ற பல்விதமான பொருட்கள் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த பொருட்கள் எல்லாம் அழிந்து விடக்கூடிய பொருட்கள். நாம் அதில் ஒன்றை கூட எடுத்து செல்ல முடியாது. ஆகையினாலே இவர் முழு முதற் பொருளாக வருவது தன்னுடைய வாழ் முதலாகிய பொருளே என்று அவர் இங்கே இறைவனை குறிப்பிடுகிறார். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. அதாவது அந்த அதிகாலை பொழுது விடிந்து விட்டது. எப்படி இணை துணை மலர், அற்புதமான வார்த்தை. இதை கதம்பம் என்று கூட சொல்லலாம். கதம்பத்திலே எல்லா விதமான கலர்களும் எல்லா விதமான மலர்களும் கலர்ந்திருக்கும். அதனால அதுல இணை மலர்கள் இருக்கும், துணை மலர்கள் இருக்கும். அந்த மலர்களை ஏந்தி கொண்டு சன்னதிக்கு வெளியிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். எதற்கு? நின் திருமுகத்தெமக்கருள் மலரும். கதவு திறக்கின்ற வேளையிலே உன்னுடைய மலர்கின்ற திருமுகத்தை நாங்கள் பார்ப்பதற்காக கையிலே மலர் கொண்டு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எழில் நகை கொண்டு நீயும் உள்ளே எழில் முகத்தோடு நகை முகத்தோடு நீயும் நின் திருவடி தொழுகோன் காத்திருக்கும் எங்களுக்கு உன்னுடைய திருவடியை நீ காட்டி அருள்வாயாக. எங்கே சேற்றிதழ் கமலங்கள் மலரும். அதாவது நல்ல சிவந்த தாமரை மலர்கள் மலர்கின்ற வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை இன்னும் ஊரில் உரைகின்ற சிவபெருமானே, ஏற்றுயர் கொடி உடையாய், சிறந்த உயர்ந்த கொடியை உடையவனே, அந்த கொடியை மாத்திரமானே உடையவனாக இருக்கிறாய். ஏனை உடையாய். மாணிக்கவாசக சுவாமி இங்கே தன்னையும் அத்தோடு சேர்த்து பொருத்திக் கொள்கிறார். சொல்லி எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று உருக்கமாக திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடலை அவர் அந்த திருச்சன்னதி முன்னாலே நின்று கொண்டு பாடும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அங்கே இறைவன் பள்ளி எழுந்தானோ அந்த பள்ளி எழுச்சியினுடைய உள் விளைவுகள் இருக்கிறதே, அவைகளெல்லாம் நமக்குள்ளே காட்சியாக அந்த திருப்பெருந்துறை சன்னதிக்கு முன்னாலே நிலவுகின்ற அந்த சூழல் அப்படியே நம் கண் முன்னாலே விரிகிறது. அதிலே அவர் தன்னை இறைவனை தன்னுடைய வாழ்முதல் பொருளாக கருதி துதி செய்து அவர் அவனுக்கு வந்தனை செய்தது இருக்கிறதே, அது நம் மனதிற்குள்ளே ஒரு பெரும் பக்தியை உண்டாக்குகிறது.